வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோல்டன் பக்தி டிவி சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கரம் சிரம் தாழ்ந்து வணங்கி, நேயர் பெருமக்களுக்கு மிகவும் முக்கியமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் சுவாமி இப்போ உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது சனீஸ்வரனுடைய திருத்தலங்களில் முதலாவதாக கருதப்படுவது திருநள்ளாறு. அதை அடுத்து குச்சனூர், தேனி குச்சனூர், அதை அடுத்து திருக்கொள்ளிக்காடு, அதற்கு அடுத்தாற்போர் மதுரை எம்பதியில் உள்ள சோழவந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய படித்துறை சனீஸ்வரர், அதற்கடுத்து மதுரை மேலூர் அதில் உள்ள திருவாதவூரர். இந்த மாதிரி உள்ள மிகப்பெரிய பிரபலமான சிறப்பான திருத்தலங்களில் மக்கள் வழிபாடு செய்வது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும் தலங்களை விடுத்து பரவலாக வேறு சில பரிகாரங்களை செய்யக்கூடிய, சனீஸ்வரனுக்கு செய்யக்கூடிய பரிகார தலங்களும் அவரவர்கள் ஊருக்கு அருகாமையில் சில திருத்தலங்கள் உண்டு. அந்த திருத்தலங்களை பற்றியும் உங்களுக்கு முக்கியமாக நேயர்களுக்கு நீங்கள் அதை பதிவு செய்கிறேன். அதையும் நீங்கள் தெரியப்படுத்தி விரும்பிக்கங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் அங்கேயும் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். அப்போ அந்த வகையில் என்ன திருத்தலம்னா, முதல் திருத்தலம் திருநெல்லிக்காவல். திருநெல்லிக்காவல் திருத்துறைப்பூண்டியிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய சனீஸ்வரன் குடி திருத்தலம். அடுத்து இடும்பாவனமும் வேதராணியம் என்ற இடத்துல இருக்குது. வேதாரண்யம் உங்களுக்கு முத்துப்பேட்டை என்பதை சொல்கிறோம் பார்த்தீங்களா, முத்துப்பேட்டை, வேதாரண்யம், கோடியக்கரை அங்கே இருக்குது. அதுவும் ஒரு சிறப்பான சனீஸ்வரனுக்குரிய திருத்தலம். அதுக்கடுத்து திருநறையூர், தஞ்சை மாவட்டத்தில் நாச்சியார் கோவில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அந்த பக்கத்தில் திருநறையூருங்கிறது ஒரு சனீஸ்வரனுடைய திருத்தலம். அந்த மக்கள் அங்கேயும் உள்ள, அதுக்குரிய மக்கள், அந்த ஏரியாவில் மக்கள் திருநறையூரில் போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதுக்கடுத்தது வழுவூர், அதாவது சோழ மன்னனுடைய கும்பகோணம் பக்கத்தில் வழுவூருங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊர்லேயும் போய் சனீஸ்வரனுடைய சிறப்புத்தலம், அங்கேயும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதுக்கடுத்து எட்டியத்தளி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டத்துக்கும் பக்கத்தில் எட்டியத்தளி, அங்கேயும் சனீஸ்வரனுடைய திருக்கோவில், அங்கேயும் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது அரையணி நல்லூர், பாடல் பெற்ற மிக சிறப்பான தலம். வைணவ தலங்களும் சைவ தலங்களும் நிறைந்த ஊர் திருக்கோவிலூர், ஊரே கோவிலூர். அந்த கோவிலூர் பக்கத்தில் அரையணி நல்லூர், அங்கேயும் சனீஸ்வரர் மிக சிறப்பாக இருக்கிறார். அங்கேயும் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பவானி, கூடுதுறை, அங்கே சனீஸ்வரர் இருக்கிறார். அவரையும் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொடுமுடிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஈரோடு பக்கத்தில், அங்கேயும் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது சென்னை மாம்பழம் வெங்கடாசலம் திரு அருளாட்சி செய்தவர் திருநள்ளாறு சனீஸ்வரனுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க, அங்கேயும் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது சோழ மன்னன், அதாவது சென்னை பூந்தமல்லி அமைந்துள்ள வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்துலேயும் ஒரு சனீஸ்வரர் இருக்கிறாரு, அங்கேயும் நீங்கள் போய் சிறப்பாக வழிபாடு பண்ணிக்கலாம். விழுப்புரம், நம்ம திருச்சி டு சென்னை டு விழுப்புரம் வரவில்லை, கோவிலூர் பக்கத்தில் வாலீஸ்வரர் ஆலயத்தில் சனி பகவான் தனி சன்னதியில் இருக்கார், அங்கேயும் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிக்கலாம். ஆக ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது, ஒரு பரிகாரத்தை நம்ம ஒரு நேயர்களுக்கு சொல்லும் பொழுது, அந்த ஊருக்கும் பக்கத்தில் நீங்கள் வசிக்கும் இடத்துல இருக்கக்கூடிய கோவிலை சொல்வது ரொம்ப முக்கியம் என்ற கருத்தை மனதில் கொண்டுதான் இதை உங்களுக்கு நான் பதிவு செய்ய உள்ளேன் என்பதை நேயர் பெருமக்களுக்கு பணிவோடு தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.